Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். எப்படி சொல்றீங்க? இப்போ நாங்களே என்ன தப்புன்னு சொல்லலை. இந்த இவ்வளோ பேர் நான் சொன்ன பட்டியல் என்று சொன்ன இவ்வளோ பேருக்கு கொடுத்து விட்டு இவர்களுக்கு அதுக்கு தான் நாங்கள் மறுக்க மாட்டோம். யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அரசாங்கம் உதவி செஞ்சாலும் அதை நாங்கள் மறுத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் அரசு கலைக்கல்லூரிகளில் 181 கலைக்கல்லூரிகள் 125 பிரின்சிபல் இல்லை, உதவி பேராசிரியர் 9000 பேர் இல்லை, அரசு செவிலியர்கள் 7000 பேருக்கு வேலை இல்லை. இதையெல்லாம் கொடுத்து விட்டு கொடுக்கலாம். ஏன் உங்கள் பொதுக்கூட்டத்துக்கு வந்ததுனால மட்டும் ஏன் முன்னுரிமை கொடுக்குறீங்க? எல்லா மக்களும் ஒன்று தானே. அப்படியே அதாவது மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தலைவர். இந்தோனேஷியா நாட்டுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஒரு முஸ்லீம் நாடு இந்தோனேஷியா நாடு, அங்கே என்ன வரவேற்பு கொடுக்குறாங்க. நியூசிலாந்துக்கு போகிறாங்க, நியூசிலாந்தில் பாரம்பரிய வரவேற்பை கொடுக்குறாங்க. 39 நாடுகளுடைய விருதுகளை பெற்றிருக்கிறார். தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்தால் வரக்கூடிய தேர்தலாக இருந்தாலும், எத்தனை தேர்தலாக இருந்தாலும் இந்திய நாட்டை பொறுத்த மட்டிலும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார்கள். யாரும் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு முறையான ஆட்கள் இல்லை. ஓரணியில் திரள வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் சொன்னார். நீங்க எத்தனை அணியில வேணாலும் திரண்டு போகலாம், ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் இதை மட்டும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான். யார் அந்த பட்டியல் இதை சேர்த்துக்கிடுங்க. நிச்சயமாக கிடையாது. அதாவது நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் நான் சொல்கிறேன், உங்கள் ஆள் எங்கள் ஆளுன்னு பிரித்து பார்க்கக்கூடாது. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டார். இதுக்கு முன்னால் ஒரு நடிகராக இருந்தார், இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்கார். எனக்கும் அவர் தான் முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். இதில் ஏன் பாரபட்சம் காட்டுறீங்க? சார், இப்போ நாளைக்கு வீதி லீடர்ஸோட மாநாடு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இதனால நம்ம கட்சியில் இருக்கிறவங்க இருந்து அங்காவது ஆதரவு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்து நான் சொல்கிறேன், 240 MP, 1700 மேலே எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த கட்சியை யாராலும் பிரித்து பார்க்கவோ பிளவுபடுத்தவோ முடியாது. நான் கேட்கிறேன், முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு ராத்திரி 7 மணிக்கு தான் வந்தார். அப்போ அதுக்கு யார் காரணம்? 12 மணிக்கு வந்திருந்தா இந்த கூட்ட நெரிசல் இவ்வளோ வந்திருக்காது. இல்லை, தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டிய எண்ணம் இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடையாது. என்ன பண்ண வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு டிஎஸ் அடிச்சிருக்காங்க, கையை பிடிச்சி கடிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவுடைய படத்தை போட்டுட்டு வரும்போது அதை தடுத்து நிப்பாட்டும் போது டிஎஸ்பி கையை பிடிச்சி கடிக்கிறாங்க. ஒரு இடத்துலன்னா பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு பாழாக்குறாங்க. ஆக தமிழக வெற்றி கழகத்தை இந்த மாதிரி செய்யக்கூடிய இதுவரையிலும் முதலமைச்சர் கண்டித்திருக்கிறாரா? தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.